விசாரிக்கும் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர் ஆவியானவரே, நீ நல்லவர் அப்பா. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எங்களுக்காக கொடியேற்றுகிறீர். இதுவரைக்கும் நடத்தி வந்த எபினேசர் இனியும் எங்களுக்கு உதவி செய்து நடத்த போதுமானவராய் இருக்கிறீர். நீர் போதுமானவராய் இருக்கிறீர் அப்பா. உடைய நாமத்தை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, துதிக்கிறோம். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். உணர்ந்து சொல்லாமா? என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். உங்களை விசாரிப்பதற்கென்று உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார். உங்களுக்காக உங்களிடத்திலே பேச வந்திருக்கிறார். அவர் பரிந்து பேசுகிற நல்ல ஆவியானவராய் இருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் நல்லவர். உணர்ந்து சொல்லாமா? என் கர்த்தர் நல்லவர், அவர் மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல்ல தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் தகப்பனவர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். கரங்களை உயர்த்தி, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். எங்களை விசாரிப்பவரே, எங்களுக்காக துணை நிற்பவரே, எங்களை எப்போதும் தோளின் மேலே தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே தாயின் கருவில் தோன்றின நாள் முதல் எங்களை அறிந்திருக்கிறீர். எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது என்பதை முன்னுக்கூட்டியே தெரிந்து வைத்திருக்கிறீரப்பா. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவரப்பா. எங்களை தோளின் மேலே தூக்கி சுமக்கிறீர். எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறீர், எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறீர். எங்களுக்கு புது நம்பிக்கையை அளித்து இந்த வழியிலே நட, இந்த பாதையிலே நட என்று சொல்லி எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்துகிறீர். வனாந்தங்களையும் காடுகளையும் மேடுகளையும் எவ்வளவோ பார்த்து நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு பலனை கொடுத்து மலைகளை தாண்ட உதவி செய்தீங்க, பர்வதங்களை தாண்ட உதவி செய்தீங்க, காடுகளை தாண்ட உதவி செய்தீங்க, மேடுகளையும் பள்ளத்தாக்குகளையும் மரண இருளின் பள்ளத்தாக்குகளை கடக்க உதவி செய்தீங்க.
வாதையங்கள் கூடாரத்தை அணுகாமல் பாதுகாத்து கொண்டீங்க. உம்முடைய உள்ள கைகளில் எங்களை வரைந்து வைத்து கொண்டீங்களே அப்பா. எங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறீரே ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆவியானவரே. ஹல்லேலூயா. என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லாமா? நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். சத்தத்தை உயர்த்தி, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஒரு தகப்பன் இடத்துல அவனுடைய பிள்ளைகள் அவனை பார்த்து மீன் வேணும்னு கேட்டா அவன் பாம்பை கொடுப்பானோ, முட்டை வேணும்னு கேட்டா அவன் தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம தகப்பன் நம்முடைய பிதாவானவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களினாலே நம்மளை போஷிக்க அவர் வல்லவராய் இருக்கிறாரே. நம்மை உடுத்துவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறாரே. நம்மை வழி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. அவர் நல்லவர், அவர் நல்ல தகப்பன், அவர் நம்மை விசாரிக்கிறவர். நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது அவனுக்கு நமக்கு நன்மையானதை தருவார். நம்ம கேட்பதற்கு மேலான காரியங்களினாலே நம்மளை திருப்தியாக்குவார். ஆண்டவரே, என்னிடத்துல 5 அப்பம் தான் இருக்கு, என்னிடத்துல 2 மீன் தான் இருக்கு, என்னோட கொஞ்சம் மாவு தான் இருக்கு, என்னிடத்துல அதை தவிர வேற எதுவுமே இல்லப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கர்த்தர் இருக்கிறதை வைத்து சிறப்பானதை நமக்கு தருவார். நம்ம கேட்கிறதுக்கு மேலான காரியத்தினால் நம்மை ஆசீர்வதிப்பார். உன்னிடத்துல இருக்கிற 5 அப்பமும் 2 மீனும் கர்த்தர் 5000 பெருக செய்வார். உன்னிடத்துல இருக்கிற அந்த 2 காசு தானே, அதை நீ கர்த்தருக்கு கொடுத்த அதை 2000 மாற்றுவார். உன்னிடத்துல இருக்கிற 5 தாளந்த கோடு கர்த்தர் 10 மாற்றுவார். நீ வேண்டிக் கொள்ளுவதற்கு மேலான அதிசயமான காரியங்களை உன்னிடத்துல நடப்பிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அதிகமான நன்மையினால திருப்தியாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரே ஈரவாக இருந்து நமக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து போதுமான அளவுக்கு மேலாக நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, ஈசாக் அன்றைய தினத்துல ஆபிரகாமை பார்த்து கேட்டான், அப்பா நம்ம இடத்துல இது மட்டும் தானே இருக்கு, விறகுகள் இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனா பலி செலுத்த ஆடு இல்லையாப்பா. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், நீ பேசாம வான கூட்டு போன. அந்த இடத்துல அவங்க எதிர்பார்க்கலாங்க ஒரு ஆடு வரும்னு. கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ஆட்டை அவங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருந்தார். நீங்க போகிற இடத்துல நன்மை இருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது, ஆனா நீங்க கர்த்தருடைய வழி நடத்துதல்படி நேரா போங்க. உங்களுக்காக ஒரு ஆளை கர்த்தர் அந்த இடத்துல முன்னக்கூட்டியே ஏற்படுத்தி வைத்திருப்பார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கேட்பதற்கு மேலான அதிகமான காரியங்களினால, அதிகமான ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரிஷதரரப ஷதரபலபலபலபா ஓரியாதரரப கதரபலபலப ஷபலபலபலபா ஓரி கதரரப ஷதரபலபலபலபா ஓரியாதரரப கதரபலபலபா. நீ நல்லவர், நீ நல்லவர் ஆவியானவரே. ஓ, நீ நல்லவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. எங்களை விசாரிக்கும் நல்ல தகப்பனே, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல்ல தகப்பனவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் என்னை விசாரிக்கிற நல்ல தகப்பன். அவர் என்னை விசாரிக்கிறார், அவர் எனக்கு ஆறுதல் படுத்துகிறார். நான் சோர்ந்து போன வேளையிலே அவருடைய வார்த்தைகள் என்னை தேற்றுகிறது. அவருடைய வார்த்தைகள் எனக்கு புது பலனை தருகிறது. அவருடைய வார்த்தைகள் என்னை அதிசயமாக நடத்தி வருகிறது. நான் அகப்பட்டு கொண்டிருக்கிற பிரச்சனைகள் மத்தியிலே அவருடைய வார்த்தைகள் என்னை வெளியில கொண்டு வருகிறது. அவர் நல்லவர்,
அவர் என்னை விசாரிக்கிறவர், அவர் என்னை விசாரிக்கிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. உணர்ந்து சொல்லாம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வசனம் சொல்லுகிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்டில் நம்ம ஏதோ காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். அடுத்தது நான் என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவைகளை பார்க்கிலும் கர்த்தர் நம்மளை விசேஷித்தவர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறாரே, நம்மளை அழைத்திருக்கிறாரே. யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல். உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்க கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்ற ஜனம், நீங்கள் கர்த்தருடைய பார்வையில விசேஷமானவர்கள். ஆகையால் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம். அடுத்து என்ன பண்றது? இந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறேன், இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது? பல காரியங்களை குறித்த கவலைகள், பாரத்தினால நீங்க சோர்ந்து போய் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள். ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும் நீங்க கர்த்தருடைய பார்வையில விசேஷமானவர்கள், நீங்க கர்த்தருடைய பார்வையில விசேஷமானவர்கள். ஓ, அதை நீங்க அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நான் உடைய பார்வையில விசேஷமானவளா இருக்கிறேனே, நான் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறேனே, நான் தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறேன், நான் தேவனால் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் தேவனால் நடத்தப்பட்டு இருக்கிறேன், அவரால் அழைக்கப்பட்ட நான் இருக்கிற நான் விசேஷமானவள், அவருடைய பார்வையில விசேஷமானவள். ஆகையால எதை குறித்து கவலைப்பட மாட்டேன், எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். ஏல் ஈரே ஆகிய என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராய் இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏனென்றால் நான் அவருடைய பார்வையில விசேஷமானவளாய் இருக்கிறேன், நான் அவருடைய பார்வையில விலையேற பெற்றவளாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். உணர்ந்து சொல்லாமா? என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். இருக்கிற இடங்களை எழுந்து நின்று உணர்ந்து சொல்லாமா? நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா, நீ நல்ல தகப்பன் ஆண்டவரே, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நாங்கள் கேட்பதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக எங்களுக்கு கொடுத்து எங்களை திருப்தியாக்குகிற நல்ல தெய்வமே, நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவள் நான், பெற்றவள் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவள் நான், பெற்றவள் நான். சொல்லாமா? நம்ம கேட்டதை பார்க்கிலும் நம்ம கேட்காத பெரிய காரியங்களினால நமக்கு அதிக அளவில் திருப்தியாக்கி நடத்தி வந்திருக்கிறாரு. நம்ம கேட்டது என்னவோ கொஞ்சமா இருக்கலாம், ஆனா கேளாத ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்மளை அலங்கரித்திருப்பார். ஹல்லேலூயா. அவர் ஏல் ஈரேவாக இருக்கிறார், அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்ம கேட்பதை பார்க்கலாம் அதிகமான ஆசீர்வாதத்தினால திருப்தியாக்குகிறாரு. உணர்ந்து சொல்லாமா? ஓ ஏல் ஈரே, நீர் எனக்கு போதுமானவர்,
நீர் எனக்கு போதுமானவர் அப்பா. என் தேவையை காட்டிலும் நீர் போதும் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற செல்வத்தை காட்டிலும் நீர் எனக்கு போதும். எனக்கு இருக்கிற அந்தஸ்தை காட்டிலும் நீர் எனக்கு போதும். ஏல் ஈரே, நீர் எனக்கு போதுமானவர் அப்பா. என்னை கையேந்த விடுவதில்லை. என்னை யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்க நீர் விடுவதே இல்லைப்பா. ஆண்டவர் உங்களோட இருக்கும் வரைக்கும் நீர் ஒருத்தர் இடத்துலையும் போய் கையேந்த தேவையில்லை. என்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துலேருந்து நீங்கள் விலகி போகிறீங்களோ அன்னைக்கு மனுஷர் இடத்துல கையேந்துகிற நிலைமை வரும். இன்றைக்கு அந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? இன்றைக்கே நீங்கள் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் இடத்துல நெருங்குவாங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வேணும். என் தேவையை காட்டிலும் நீர் பெரியவராய் இருக்கிறீர். என் தேவையை காட்டிலும் நீர் அதிகமானவராய் இருக்கிறீரப்பா. நான் ஒருத்தர் இடத்துல கையேந்த நீங்கள் விடுவதில்லை ஆண்டவரே. உம்முடைய அனுக்கிரகம், உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். என்னை தலைகுனியவும் நீங்க விடுவதில்லப்பா. உணர்ந்து சொல்லாமா? ஏல் ஈரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல் ஈரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. என்ன கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கும் நீர் விட்டதில்லை. ஆமா ஆண்டவரே, உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமே இல்லப்பா. ஏமாற்றமே இல்லை ஆண்டவரே. கிருபையால எங்களை அரியணையில அமர்த்தினீங்கப்பா. குப்பையில இருந்த எங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி எங்களை உயரத்தில் வைத்து அழகு பார்த்த தெய்வத்திற்கு நாங்கள் என்னத்தை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் ஒரு நாள் சொப்பனத்துல ஆண்டவரை சந்தித்தான். ஆண்டவர் அவனிடத்துல கேட்டார், உனக்கு என்ன வேணும்? நீ கேளு. ஆண்டவரை, இந்த ஜனத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேணும். போக்குவரத்து அறியாதவனாய் இருக்கிறேன். இந்த ஜனத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேணும்னு சொல்லி கேட்டான். ஆண்டவர் அவனிடத்துல சொல்லுகிறார், நீ கேட்ட ஞானத்தை உனக்கு தந்தேன். நீ என்கிட்ட ஞானத்தை கேட்ட, இந்த ஜனத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி வழி நடத்துதல கேட்ட, அதை நான் உனக்கு தந்தேன். ஆனால் இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். அவன் ஆண்டவரிடத்துல கேட்டது என்னவோ ஞானம்தான் வேணும்னு சொல்லி. ஆனால் அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தினால, அவன் கேட்காத செல்வத்தினால, அவன் கேட்காத மகிமையினால கர்த்தர் அவனை அலங்கரித்தார். நீங்கள் கேட்பது ஏதோ சின்ன பொருளாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கேளாத ஐஸ்வர்யத்தினால, மகிமையினால, கனத்தினால, மேன்மையினால உங்களை அலங்கரித்து உங்களை குப்பையில் இருந்து எடுத்து உயரத்தில் நிறுத்தி வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் கேட்காத காரியத்தினால அதிகமாக நிரப்பி போஷிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய பார்வையில நீங்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. நீங்க கேட்காத 12 கூடைத்தன ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்பவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க மீதம் எடுக்க போகிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்துல இது போதாது போதாதுன்னு அல்ல, போதும் போதுங்கிற அளவுக்கு உங்களை நிரப்பவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மேன்மையும் உனக்கு தந்தேன். இந்த நாட்களில உனக்கு பின்பதாக ஒரு ராஜா உன்னை போல எழும்புவதில்லைன்னு சாலமோனுக்கு கர்த்தர் வாக்களித்தார். கர்த்தர் உனக்கு தருகிற ஆசீர்வாதத்தை பிறர் பார்த்து கர்த்தருக்கு மகிமை செலுத்த போறாங்க. ஏல் ஈரேவாகிய தேவன் உன்னை வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறார். உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உன்னை கொண்டு அவர் வைத்திருக்கிற திட்டம் மேலானது, அது பெரியதா இருக்கும். அது உங்க பார்வைக்கு தெரியாது. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில நீ கேட்கிற விண்ணப்பங்களுக்கு அமைதியாக இருக்கிறார்னு சொன்னா உனக்காக அவர் பின்னாடி ஏதோ செய்து கொண்டு இருக்கிறார்னு அர்த்தம். உனக்காக உன்னை ஆசீர்வதிப்பதற்காக அவர் பெரிய லெவலில் ஏதோ திட்டம் போட்டிருக்கிறார்னு அர்த்தம். இஃப் காட் இஸ் சைலண்ட், அவர் அமைதியாக இருந்தா நீ கேட்கிற விண்ணப்பங்களுக்கு அவர் செவி கொடுக்காத மாதிரி இருக்கும். ஆனா உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் சம்திங் ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கல,
ஆண்டவர் என்னுடைய அழுகுரலுக்கு செவி கொடுக்கல, நான் கேட்கிற காரியங்கள் இன்னும் தள்ளி தள்ளி போகுது, இன்னும் டிலே ஆகிட்டே இருக்குது, இன்னும் தாமதமாகுது. வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். அது ஒரு நாள் வெளிப்படும் போது நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க. அது ஒரு நாள் உங்களுக்கு வெளியரங்கமாக தெரியும் போது நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க. ஏனென்றால் இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். இதுவும் அன்றி நீ கேட்பதற்கும் மேலாக, ஓ இதுவும் அன்றி நீ கேளாத ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்ப நான் வல்லவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவள் நான். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவள் நான். உம் கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. சொல்லாம உணர்ந்து, உம் கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. என கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கும் நீர் விட்டதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. டாடி நீர் இருக்க பயமே இல்லை. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் வரைக்கும் எனக்கு பயம் இல்லை ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு காரியத்தை வெளிப்படுத்துகிற வரைக்கும், நீ கேட்கிற விண்ணப்பங்களுக்கு அவர் செவி சாய்க்கிற வரைக்கும், நீர் படுகிற பாடுகள், நீ படுகிற உபத்திரவங்கள், நீ படுகிற வேதனைகள் அது பெரிதாயிருக்கு. ஆண்டவரே என்னால் தாங்கி கொள்ள முடியலப்பா. ஓ யோசேப்பு அன்றைய தினத்தில் சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருந்தான். ஆண்டவரே இந்த பாடுகளை என்னால் தாங்கி கொள்ள முடியல. அவன் வேதனைகளை அனுபவித்தான், துன்பங்களை அனுபவித்தான், பல அழுகையின் பள்ளத்தாக்குகளை சந்தித்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அழுகையின் பள்ளத்தாக்குகள் வந்திருக்கும், எத்தனையோ வலியின் பாதைகள் வந்திருக்கும். ஓ ஹல்லேலூயா. ஆனால் முடிவில் கர்த்தர் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நீ கடந்து வருகிற பாதைகள் ரொம்ப கடினமான பாதைகளாக இருக்கும். ஆனால் ஒன்று நினைவு கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை விட பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு இருக்கிற பயங்களை விட பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு இருக்கிற உபத்திரவங்களை விட பெரியவராய் இருக்கிறார். நீங்கள் சந்திக்கிற பாடுகள் சோதனைகளை விட உன்னிடத்தில் இருக்கிற கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவர் உன்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென். ஆண்டவரே நீர் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை விட பெரியவர். நீர் எனக்கு இருக்கிற பயங்களை விட பெரியவர். நீர் எனக்கு இருக்கிற உபத்திரங்களை விட பெரியவர். நீர் எனக்கு இருக்கிற துன்பங்களை விட பெரியவர். ஆண்டவரே உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் என்னிடத்தில் இருக்கிற என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். நான் அவருடைய பார்வையில விலையேற பெற்றவளாய் இருக்கிறேன். நான் அவருடைய பார்வையில விசேஷித்தவளாக இருக்கிறேன். நான் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். அவராலே அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவராலே முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். நான் விசேஷமானவர்.
நான் விசேஷமானவர். நான் எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை, எதை குறித்தும் கலங்குவதில்லை, எதை குறித்தும் நான் வேதனைப்படுவதில்லை. ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும் நான் அவருடைய பார்வையில விசேஷமானவர். நான் கேட்காத பல ஆசீர்வாதங்களாலே திருப்தியாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏல் ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல் ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. என கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. டாடி நீர் இருக்க பயமே இல்லை. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவள் நான், பெற்றவள் நான். உணர்ந்து சொல்லாமா? கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவள் நான், பெற்றவள் நான். உம் தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உம் தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏல் ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல் ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. என கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கும் நீர் விட்டதில்லை. ஆமென் ஆண்டவரே. நாங்கள் ஏமாந்து போவதற்கு, நாங்கள் தலை குனிவதற்கு, நாங்கள் வெட்கம் அடைவதற்கு, நாங்கள் கையேந்தி நிற்பதற்கு நீங்க ஒரு நாள் அனுமதித்தில்லை ஆண்டவரே. நீங்க ஒரு நாள் அனுமதித்ததில்லப்பா. நாங்கள் கேட்டதை பார்க்கிலும் கேளாத காரியத்தினாலே எங்களை திருப்தியாக்கி நடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீரே. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. உம்முடைய தயாளத்தின் உதாரணமாக எங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக செழிப்பாக மாற்றி இருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏல்ஈரேவாக இருந்து இந்த நாட்கள் மட்டுமல்லாம இனி வரப்போகிற நாட்களிலேயும் எங்களை திருப்தியாக்கி போதுமானதாக்கி எங்களை நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறேன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிரசனத்தினால் இடை கட்டுங்க, பலத்தினால் இடை கட்டுங்க. நீர் மகிமைப்படுவீராகப்பா. எல்லா காரியங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.